இளைஞர்கள் இந்த அளவுக்கு காயப்படுறாங்க, இந்த அளவுக்கு அடி வாங்குறாங்கன்னா அதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஜனநாயகம் தான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக மாறணும்னு அமைச்சரவைக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னா எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியும். அதுலேயும் ஒரு அமைச்சர் வேற கண்ணீர் விட்டாருங்க. நான் கூட இந்த போராட்டத்துக்கு தான் கண்ணீர் விடுறாரோ அப்படின்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டேன்னு சொல்றாரு பாருங்களேன். இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியுமா? அந்த புரட்சி வந்ததுனால தான் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னாங்க. அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்திய அந்த மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு என்ன? இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்றியா? இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாரோ, அதுக்கப்புறமா எனக்கு அந்த மாதிரியான ஒரு இது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் மாறி பேசலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் தீரவே இல்லை. ராஜரத்ன ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப காத்தாடக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல பேருந்து போகுதா, மற்ற பெரிய கனரக வாகனங்கள் போகுதான்னா ஒண்ணுமே இல்லை. அப்படியான ஒரு இடத்துல கூட நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அஇஅதிமுகவில் இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களே பரவாயில்லன்னு தோணுது. அப்போ இந்த நெருக்கடிக்கு மத்தியில நம்ம ஏண்டா போய் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற நிலைமைக்கு கூட்டணி கட்சிகள் என்னைக்கோ வந்தாச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர், எழுத்தாளர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு பெரிய மாணவர்கள் புரட்சி நடந்துன்னு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி பேசணுன்னா ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்காகவும் இன்னொரு பக்கம் தன்னோட கல்விக்காகவும் தங்களோட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க மாணவர்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த வித்தியாசத்தை? இது ரொம்ப ஒரு அவமானகரமான ஒரு போக்கு. தமிழ்நாட்டில் இருந்து தான் எல்லாத்துக்குமான ஒரு தீ பரவும். தமிழ்நாட்டில் தான் நம்ம குறிப்பாக ஒரு அரசியல் போராட்டம் அப்படின்னா இங்கேருந்து தான் புறப்பட்டு வரோம். ஆனால் இன்றைக்கி அதை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு வேலையாக இன்றைக்கி ஜனநாயகனுடைய இது இந்த படம் அப்படின்றது வந்திருக்கு. இந்த படத்துக்கு எதிரானவர்கள் நம்ம கிடையாது. படமே வரக்கூடாது, படம் அப்படின்னு வந்தாலே சீறி கெட்டுடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி பற்றி எரியக்கூடிய பிரச்சனையாக மாணவர்களுடைய பிரச்சனை இருக்குது. மாணவர்கள் எதுக்காக போராடுறாங்க? அவங்க என்ன ஒரு தீவிரவாதியா? எங்கேயாவது போய் குண்டு வச்சுட்டாங்களா? இல்லை அதாவது குண்டு கட்டையாக எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு கலேபுரம் பண்ணிட்டாங்களான்னா ஒன்றுமே இல்லை. ஒரு அமைதியான முறையில் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே அந்த ஒரு முற்றுகையிட்டு தங்களுடைய ஒரு கருத்தை வெளியிடணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஆனால் கருத்து சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஜனநாயகம், இது எப்படி டெமோக்ரஸி அப்படின்னு தெரியல. அப்போது தலைநகர் டெல்லியில் இப்படி ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. அதில் மாணவர்கள், இளைஞர்கள் இந்த அளவுக்கு காயப்படுறாங்க, இந்த அளவுக்கு அடி வாங்குறாங்கன்னா அதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஜனநாயகம் தான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக மாறணும்னு அமைச்சரவைக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னா எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியல. பொதுவாக இளைஞர்களை வழிநடத்த வேண்டியது அரசு. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி சென்னையிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் வெடிக்கும் பொழுது அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு அரசு இருக்கே தவிர அதை ஆதரவு கொடுத்து வளர்த்தெடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இடத்துக்கு இன்னைக்கு அரசு இல்லை. அதற்கு பதிலாக ஜனநாயகன் படம் தான் முன்னிலைப்படுத்தணும், அதுதான் பேசு பொருளாக மாறணும் அப்படின்னா இதை விட ஒரு அவமானம் வேற எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷம் நம்ம பெற்றிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, முன்னேற்றம், இது எல்லாமே ஒரே விஷயத்துல காலியா போயிடுச்சு. கண்டிப்பா இந்த நீட் முறைகேட்டுக்கான அந்த எதிர்ப்பாளர்கள் முக்கியமா மோடி அரசாங்கத்தை எதிர்த்து தான் அங்க குரல் கொடுக்குறாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு ஒற்றை கருத்து தான் அங்கே மாணவர் மத்தியில் நடக்குது. ஆனால் அங்கேயும் மோடி அவங்களுக்கான போராட்டத்துக்கான இடத்தை கொடுத்து போராட வைக்கிறாரு. காவல்துறையால் அடிக்கிறாங்க, குண்டர்களால் ஏவப்பட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு இடமாக ஜந்தர் மந்திர் விளங்குது. ஆனால் தமிழ்நாட்டோட காவல்துறை இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாணவர்களுக்கு ஒரு சிறு இடம் கூட தர மறுக்குது. இங்கே குறிப்பாக கல்லூரிகளுக்குள்ளே போயிட்டு அவர்களை கைது செய்யும் நிலவரம்லாம் இங்கே பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கி 2 மாணவர்களுக்கு நேற்று கால் உடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாசிச பாஜகவை நான் எதிர்த்து நிற்கிறேன், தமிழ்நாடு இங்கே நீட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்கிற விஜய் அவர்கள் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுறாரு. அது ஒரு படத்துக்கான வசனம்னு அவர் நினச்சிட்டாரு போல இருக்கு. நீட்டுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றது ஒரு படத்துக்கான வசனம், மற்றபடி ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ஒரு
அதுலேயும் வேற கல்வி அமைச்சர் பேசுகிறாரு பாருங்க, கல்வியை வந்து ஒத்திசைவு பட்டியலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படிதானங்க இருக்கு. ஒரு கல்வி எந்த அளவுல இருக்கு, அதனுடைய மாநில உரிமைகள் எந்த அளவுக்கு இருக்கு, இதை பற்றியெல்லாம் தெரியாம அல்லது தெரிஞ்சும் அது புரியலையா என்னன்னு தெரியல, கல்வியை வந்து நாங்கள் ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு வருவோம், கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வருவோம்னா அதில் தாங்க இருக்கு. இது எப்போ இவருக்கு வந்து புரியும் அப்படின்றதே தெரியல. நம்ம அதுல இருந்து தான் மாநில உரிமைக்கான ஒரு கல்வியாக அது மாற வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய இதுவே விண்ணப்பமே அதுதான். நம்ம அதை நோக்கி தான் கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு தான் பேசுறோம். ஆனா இதை பத்தியெல்லாம் கவலையப்பட்டுக்காம இப்படியான ஒரு அமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தலைமை எப்படி இருக்கும்? தலைமைக்கும் சொல்றத வந்து செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. அப்படின்னா அந்த அமைச்சரவைக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி என்ன சொல்கிறது? அதுலேயும் ஒரு அமைச்சர் வேற கண்ணீர் விட்டாருங்க. நான் கூட இந்த போராட்டத்துக்கு தான் கண்ணீர் விடுறாரோ அப்படின்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்து கண்ணீர் விட்டேன்னு சொல்கிறாரு பாருங்களேன். இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியுமா? இந்த நாடு, இந்த உலகமே இளைஞர்களை நம்பித்தான் இருக்குது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் கை முறிப்பட்டு கால் முறிப்பட்டு அவங்களுடைய உடல், அதாவது உயிரே வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே மருத்துவ படிப்புக்காக போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடம் வரக்கூடாது. இத்தனைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய போராட்டம் என்ன, நீட்டு வேண்டாம் அப்படின்ற போராட்டம் கிடையாது. நீட்டில் வந்து முறைகேடு நடக்குதே, அந்த முறைகேடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம். அதுலேயே வந்துட்டு இத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லாமல் ஜனநாயகம் படத்தை பார்த்துட்டு நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்றது எங்கே போயிட்டுருக்குறோம்? என்ன மாதிரியான ஆட்சி இது? இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணமே ஜென்சியினுடைய புரட்சி அப்படின்னாங்க. அந்த புரட்சி வந்ததுனால்தான் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னாங்க. அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்திய அந்த மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு என்ன? இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்றியா? அப்போ ஒரு கல்லூரிக்குள்ள காவல்துறையே உள்ள வரக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரிக்குள்ள வந்து நீங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை மிரட்டுறீங்கன்னா நீங்க காவல்துறையா அல்லது காவாலி பயல்களா? என்னன்னே புரியலையே. ஒரு படத்தில் இவர் விக்ரம்னு நினைக்கிறேன், அவர் சொல்லுவார் இல்லையா, நான் போலீஸ் கிடையாது பொறுக்கின்ற மாதிரி. அது உண்மையாக போயிடும் போல இருக்கே. அந்த மாதிரியான ஒரு சூழலை இன்னைக்கு பார்க்குறோம். இன்னும் கேட்டால் குண்டுகட்டாக எந்த இடத்துல வந்து போராட்டத்துக்கான ஒரு களமாக இருக்கோ அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் வெளியில் நின்று போராடினா அவங்கள குண்டுகட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு 5-6 மாணவர்கள், சட்டத்துறை மாணவர்கள் அங்க நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. நீங்க எதுக்காக நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க கலவரக்காரர்களா, நீங்க போராட்டக்காரர்களா, நீங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை. இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவர் என்ன பொம்மை முதல்வரா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பொம்மை முதல்வர், கையால் ஆகாத முதல்வர் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரு சட்டத்துறை மாணவர்கள் அந்த இடத்துல 144 தடை சட்டம் கூட போடல அப்படின்னா எல்லாரும் சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த மாணவர்கள் வந்துட்டு நீ உடனடியாக வண்டியில ஏறினா இது என்ன மாதிரியான அராஜகம்? இது எந்த மாதிரியான எதேச்ச அதிகாரம்? யார் இவர்களுக்கு இப்படியான ஒரு உரிமையை கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த பிள்ளைகள் வந்துட்டு ரொம்ப தைரியமா சொல்றாங்க, இல்ல நாங்க வந்துட்டு கலவரம் பண்றதுக்கெல்லாம் வரல, நாங்க இங்க என்ன நடக்குது, நாங்க ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தோம், இப்படி வந்து போலீஸ்காரங்க கும்பலா நிக்கிறீங்களே அதனால என்னன்றதுக்காக தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள நீங்க ஏன் எங்களை உள்ள ஏற சொல்றீங்க, நாங்க என்ன இந்த மாதிரி சேர்ந்து நிக்க கூடாதா? அதுலயும் அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்றாங்க. நீங்க வந்துட்டு சட்டத்துக்கு விரோதமாக இங்க கூடி இருக்கிறீங்க. அவங்க கையில என்ன குண்டு இருந்ததா இல்ல வேற ஏதாவது சட்டவிரோதமான பிரச்சனைகள் பொருட்களை வந்து அவங்க வச்சிருந்தாங்களான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இப்படியான ஒரு சூழலை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்குறமேன்றது ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. முன்னாடி ஜம்மு காஷ்மீர்ல திடீர்னு கலவரக்காரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இராணுவம் வந்து சுற்றிருக்கக்கூடிய வேலைகளை, அதுலேயும் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு போல இருக்குன்னு நினச்சா தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்துடுச்சு அப்படின்றது எவ்வளோ ஆபத்தான ஒரு இடம் பாருங்களேன். இவ்வளவு நடந்தும் கூட இன்னைக்கு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? அரசுல வந்து முழுக்க முழுக்க ஜனநாயகன் பற்றியதான ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தள்ளி போட்டிருக்க கூடாதா? இதுல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஜனநாயகனுடைய பெருமையை
அல்லது ஜனநாயகனுடைய கொண்டாட்டத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்களேன். இவங்களுக்கெல்லாம் எங்க செலவைக்கிறதுனே எனக்கு தெரியல. அப்போ எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முட்டாள்தனமான சமூகம் இனிமேல் வருங்காலத்துல என்ன செய்யும்? ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா. அதாவது கடந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஒரு அறிவுபூர்வமான மாநிலம், அறிவு சார்ந்தோர் இருக்கிற இடம். குறிப்பா நம்ம மோடி கிட்டத்தட்ட இது 12ஆண்டு ஆண்டு காலம் மோடியை தேர்ந்தெடுத்தோம்னா வடமாநில இளைஞர்கள், வடமாநில மக்கள் செய்யும் இந்த தவறுனால இங்கே பாதிக்கப்படுறோம் அப்படின்னலாம், தென் மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுறதுன்னு பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு சினிமா மோகத்தில் ஆழ்ந்துட்டு இருக்கு. வட மாநில இளைஞர்கள் தங்களோட கல்விக்காக அங்கே போராடிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம், இங்கே முக்கியமாக சினிமாக்களில் இருக்கிற ஹீரோக்களும் சரி, சினிமாக்களில் இருக்கிற நடிக்கிற வில்லன்களும் சரி, நிஜ வாழ்க்கையில் வில்லன்கள் ஹீரோவாக அங்கே ஜந்தர் மந்திரில் களத்தில் இறங்கி மாணவர்களோட போராடுறாங்க. ஆனால் இங்கே ஹீரோவாக தங்களை முகம் காட்டிட்டு மக்களை அந்த அந்த மாணவ செல்வங்களை தன் வசப்படுத்தி இருக்கவங்க அமைதி காக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வேறுபாடு? இன்னும் கூட நமக்கு சந்தேகம் தாங்க. எப்படி விசிகவனுடைய தலைவர் இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாரோ, அதுக்கப்புறமா எனக்கு அந்த மாதிரியான ஒரு இது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் மாறி பேசலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் தீரவே இல்லை. ஏன்னா இவர் மாநில உரிமைக்காக பேசுகிறாரான்னு கேட்டால் இல்லை. குறைந்தபட்சம் பாசிசம் அப்படின்றதையாவது வலுவாக சொல்லி அந்த பாசிசமாக யார் இருக்கிறாங்க, எந்த கட்சி இருக்கு அப்படின்றதையாவது வலுவாக சொல்கிறாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இன்னும் கேட்டால் கண்டனம்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ், அந்த காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவரை சிறைபிடித்ததுக்கு அப்புறமா கூட ஒரு கண்டனம், அதுவும் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா அந்த கண்டனம் வருது. அதுல ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவை ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்களா? இந்த நீட் ஒழிக்கப்பட வேண்டும் ஏதாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இது எப்படி பார்க்கறதுங்க? அதனால இது கடைசி வரைக்கும் யாருடைய அஜெண்டாவுக்கும் இவர் வேலை பார்க்குறாரு. ஆக மொத்தம் இந்த 5 வருஷம் இவருக்கு ஷூட்டிங்கான நேரம். இந்த 5 வருஷத்துல இந்த வசனம் பேசணும், இந்த வசனம் பேசக்கூடாது. இத்தனை பேர் கேள்வி கேட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் ட்வீட்டில் ஏதாவது ஒன்று போடலாம், இல்லாட்டி போடக்கூடாது. நீங்கள் காலையில் சட்டமன்றம் போகிறீங்க அப்படின்னா சாயங்காலம் வந்துடலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த 5 வருஷத்துக்கு கால் ஷீட் வாங்கி வச்சு இவரை களத்தில் இறக்கியிருக்காங்களே தவிர இவர் சுயமாக சிந்தித்து இதை எல்லாத்தையும் செய்கிறாரான்னு கேட்டால் இதுவரைக்கும் இல்லை. ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி வருதுன்னா பதில் கொடுக்க முடியல. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ட்வீட் போட முடியுதுன்னா அப்போ யார் சொல்லி போடுறீங்க, யாருடைய கைப்பாவையாக இருக்கிறீங்க அப்படின்றதுல நமக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் இவர் இறக்கி விடப்பட்டவராகத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர இவர் சுய சிந்தனையோடு ஒரு நம்ம போராட்ட குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போராட்ட குணத்தோடு இவர் பணியாற்றுகிறாரா? ஒன்றுமே இல்லையே. இது நடந்திருக்க கூடாது, ஏதோ ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, இப்படி நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்து போச்சு, நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இவங்க பேசுகிறாங்கன்னா அந்த இளைஞர்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்றது தான் காட்டுது. உங்களுக்கான ஓட்டை மட்டும் நீங்கள் அறுவடை பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த இளைஞர்கள் மேலே அக்கறையே இல்லையா? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அற வழியில் ஒரு போராட்டத்துக்கு வழி இல்லையாங்க? அறவழியில போராட்டம் பண்றவங்களை நீங்க குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா அப்போ நீங்க தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு ஆதரவு கொடுத்தீங்களே, எதுக்கு கொடுத்தீங்க? என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க? அப்போ திமுக ஆட்சியை சீர்குலைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க பாவம் அறவழியில மாணவர்கள் போராடுறாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு போட்ட மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்க யாருக்காக வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றதான் நம்ம மறுபடியும் தொடர்ச்சியாக இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இத்தனைக்கும் அந்த இளைஞர்கள் எந்த விதமான நாச வேலையிலையும் ஈடுபடலை. இதுல வேற கல்வி அமைச்சர் சொல்றாரு சாலைகள்ல இறங்கி போராட்டம் பண்ணக்கூடாது. யாருமே சாலைகள்ல இறங்கவே இல்லை. ராஜரத்ன ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப காத்தாடக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல பேருந்து போகுதா, மற்ற பெரிய கனரக வாகனங்கள் போகுதான்னா ஒண்ணுமே இல்லை. அப்படியான ஒரு இடத்துல கூட நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அஇஅதிமுகவில் இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களே பரவாயில்லன்னு தோணுது. அவரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றது எவ்வளவு தன்னெழுச்சியாக நடந்தது. அப்போ கூட பெரிய இந்த அளவுக்கு இப்படியான ஒரு அட்டகாசமும் அநியாயமும் அராஜகமும் நடக்கவே இல்லை. அதுலயும் இந்த திருவான்மியூர் பகுதிகள் அந்த ஈசிஆர் ரோடு முழுக்க எப்படி தன்னெழுச்சியாக மக்கள் போராடி ஜல்லிக்கட்டுக்கு நம்ம மறுபடியும் ஒரு
அனுமதியை வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். கடைசி காலங்களில் போலீஸினுடைய அராஜகம் நடந்தது அப்படின்றது வேற. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த அளவுக்கு அதை வந்து அமைதியான ஒரு முறையில் போச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே அதுக்கு கூட வழி இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. பெண்கள் அப்படின்ற ஒரு நிலையும் கிடையாது. அவர்களையாவது கொஞ்சம் அன்போடு நடத்துவோம், கொஞ்சம் கண்ணியத்தோடு நடத்துவோம் அப்படின்ற எதுவுமே இல்லைன்னா அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பான அரசா இது? குழந்தைகளுக்கு பாதுகாப்பான அரசா இது? அதான் இங்கே காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒன்றும் முதலமைச்சர் சொல்லி அங்கே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு. ஒன்றும் முதலமைச்சர் அந்த கமாண்ட் கொடுத்துருக்கணும். இது எப்படி பார்க்குது? ஒன்று காவல்துறை தன்னிச்சையாக செய்யுதா அல்லது விஜயோட அறிவுத்தின் பேர் தான் இதெல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அதாவது நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா, நான் இதெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும்னு விரும்புறீங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது காவல்துறை தன்னிச்சையா செயல்படுது அப்படின்னா அப்போ காவல்துறையை கட்டுக்கோப்புல வைக்க முடியாத ஒரு தலைமையா நீங்க? அப்படிதானே கேள்வி வருது. அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையே நீங்கள் சொல்லுவதை கேட்பது இல்லை அப்படின்னா அப்போ மற்ற மனிதர்களினுடைய மற்ற மக்களினுடைய நிலைமை என்ன? அப்போ நீங்க அதுதான் உங்களுடைய தலைமை பண்பா? இதுதான் உங்களுடைய தலைமை குணமா? அப்போ போற இடத்துல எல்லாம் பொய்களையும் அவதூறுகளையும் பேசுற நீங்க வைப்பு பண்ற மோட்ல தான் இருப்பீங்களா? அப்போ காவல்துறையை கட்டுக்கோப்புல வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லையா? ஒரு மாணவன் வந்து போராடுறான் அப்படின்னா அவன் நியாயமான ரீசனுக்கு போராடுறான் அப்படின்னா அவனுடைய அந்த போராட்டத்துக்கு வந்து என்ன பண்றது? அவன் அந்த போராட்டத்துக்கு வந்து இவங்க அனுமதி கொடுத்து அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா, இல்ல ஒட்டுமொத்தமாக அவங்கள தூக்கி குண்டு கட்டா வைக்கணுமா? இப்போ இதே பிரச்சனை ஜனநாயகன் படத்துல வந்து டிக்கெட்டுடைய மதிப்பு 300 ரூபாய் இருக்கிறதெல்லாம் 500 ரூபாய் ஆகுது, 1000 ரூபாய் விற்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்க போய் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை இங்க ஏன் இப்படி பண்ணுது? அப்போ யார் சொல்லி இதை பண்ணுது? அந்த சினிமா துறை இடத்துக்கு வரக்கூடிய திரையரங்குக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இளைஞர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? நீங்க சொல்லலை, நான் சொல்லலை. அப்படின்னா யார் சொல்லியிருக்கணும்? அப்போ அங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து தூக்கிட்டு போறாங்க. அதுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. சினிமா ஏன்டா பார்க்க வரல நடிக்கிறாங்களோ என்னவோ. சொல்ல போனா அப்படியான ஒரு சூழல் வந்தா கூட நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாக்குறோம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போயிட்டு இந்த பாட்டை போட்டுட்டு அதுலயும் வாடி 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 கைப்படாத சீடி இந்த பாட்டை போட்டு இதை விட ஒரு தத்துவார்த்தமான பாட்டே கிடைக்கல போல இருக்கு அவங்களுக்கு. இப்படி ஒரு பாட்டை போட்டுட்டு அமைச்சர்கள்லாம் ஆடுவாங்கன்னா அப்புறம் எங்க கொண்டு போய் முட்டிக்கிறதுனே தெரியல. அப்போ இளைஞர்கள் இன்னைக்கு சரியான வழியில போறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு மனசுல ஒரு மிகப்பெரிய குமுறல் இருந்தது. இந்த முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா, தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் வடமாநில இளைஞர்களை பார்த்து, வடமாநிலத்து மக்களை பார்த்து நீங்க வந்து பகுத்தறிவோட யோசிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை முன்வைக்க கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய போராட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இல்ல இன்னும் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கைக்கும் கொள்ளி வைக்கிற மாதிரி அந்த மாணவர்களை கூட்டிட்டு போய் இப்படி சிறைப்படுத்தினா அல்லது வந்து திருமண அரங்குகளுக்குள்ள நீங்க கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேல நியாயத்துக்காக போராடக்கூடிய கடைசி மனிதனும் இல்லாம போயிடுவான். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? அப்புறம் பாயாசமான டயலாக் பேசுறதுதான் நடக்கும். முக்கியமா இந்த விஷயத்தை ஒட்டி தாவேகா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவுமே மௌனம் காக்குது. ஆனால் இடதுசாரிகள் மட்டும் திரு தோழர் சண்முகம் அவர்கள் இந்த நிலை நீடித்தால் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறத யோசிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கும்னு இடதுசாரிகள் பக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து இங்கே மௌனம் காக்குது. ஏன் அந்த மௌனம்? எப்படி பேச முடியும்? அதாவது திமுகவில் இருந்தப்போ ஏதோ ஒட்டுண்ணி, அடுத்தது வந்து ஒட்டு தின்ன, அங்கே போனால் வாய் பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தப்போ எந்த மாதிரியான காத்திரமான போராட்டங்களை மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் முன்னெடுத்தன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்காக வாய் கூட திறக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளவு பெரிய நெருக்கடி அங்கே இருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நெருக்கடிக்கு மத்தியில் நம்ம ஏண்டா போய் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற நிலைமைக்கு கூட்டணி கட்சிகள் என்னைக்கோ வந்தாச்சு. என்ன உள்ள இருக்கிறதா வெளியில வர்றதா, இதுதான் அங்க வந்து இப்போ இதுவா ஓடி இருக்கு. ஆமா, இப்போ இந்த இடத்துல வெளியில வந்துட்டா கட்சிக்குள்ள ஏற்கனவே ஒரு சலசலப்பு இருக்கு இல்லையா? அதாவது ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள்லாம் தாவேகாவுக்கு ஆதரவாளர்களா இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு
கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள வந்தாச்சு. இப்போ தலைவர் மட்டும் வெளியில வரணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நெருக்கடியா மாறி இருக்கு. அதனால உள்ளவும் இருக்க முடியாம வெளியவும் கிளம்பி வர முடியாம எதையும் வாய் பேச முடியாம ஒரு இடம் இருக்கு பாருங்களேன். இது உண்மையிலேயே ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. இந்த நிலைமையத்தான் நம்ம இருதலை கொள்ளி எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் வர முடியாம இப்படித்தான் இருக்கு. எங்க பேசிட்டா வேற ஏதாவது வந்துருமோ, எங்க பேச போய் கட்சிக்குள்ளேயே ஏதாவது ஒரு கலேபரம் நடந்துருமோ, இப்படியான ஒரு நெருக்கடியில தான் இருக்காங்க. ஆனா இந்த நெருக்கடி ரொம்ப நாள் நீடிக்காது. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த பதவி வேண்டாம், இந்த இதுவும் வேண்டாம், பகுமானமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அதுக்கு முன்னாடி தாவேக்கா விழிச்சுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தையும் பத்திரிகையும் ஊடகவியலாளர்களும் சொல்லும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் முதல்வர் வாயே பேசலை அப்படின்னா திடீர்னு ஒரு கண்டனம் ட்வீட்டுன்னு ஒன்று போடுறாரு. அது பனை மரத்தில் ஒரு குத்து மாதிரி இருக்கும், தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி இருக்கும், ஆனால் போட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒன்று வந்துடுது. அந்த மாதிரி இப்படியான ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பொழுது அதற்கு வந்துட்டு அந்த நெருக்கடி வராமல் இருக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எதையாவது ஒன்று செய்வார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. ஜனநாயகன் பார்த்துட்டு வரக்கூடிய ஜனங்க நிச்சயமா இப்படி நம்முடைய முதல்வர் இருக்கிறாரா, இப்படி நம்முடைய முதல்வர் நடந்துக்கிறாரா அப்படின்னா நம்ம ஏமாந்து போய் போட்டுட்டோம் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்றாங்க இல்லையா, அது நிச்சயமா இந்த ஜனநாயகன் பார்த்து வரக்கூடிய ஜென்சி கிட்ஸ் உணருவார்கள் அப்படின்றதான் என்னுடைய கண்டிப்பா. இங்க ஒரு பக்கம் ஜனநாயகன் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும், நீட் வேண்டாம், எங்களுக்கு கல்விக்கான அந்த உரிமை வேண்டும் அப்படின்லாம் இப்போ களத்தில் போராடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் அமைச்சர்களோட சேர்ந்துட்டு சில மாணவர்கள் தி லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை இன்னைக்கு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்லூரி பேராசிரியராக, ஒரு எழுத்தாளராக இந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாணவர்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ரீல்ஸ் தான் ஒரு பெரிய வாழ்க்கை, இதுதான் ரியல் வாழ்க்கை அப்படின்னு நிறைய மாணவர்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள். இன்னும் மாணவர்களுக்கு அந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்ற புரிதலும் மனநிலையும் இன்னைக்கு இல்லை. அது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய விஷயம். இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமா அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனே குறைஞ்சிருச்சு. அதுலேயும் இந்த ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எப்படி வேகமாக தள்ளிக்கிட்டே போகிறாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போயிடணும், அந்த குறுகிய காலத்தில் நான் எல்லா ப்ளஷரையும் அனுபவிச்சிடணும் அப்படின்ற மனநிலை இன்னைக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான மனநிலையில் இப்படியான ஒரு ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம சூன்யத்தை தான் வச்சுருக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியான கவுன்சிலிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்வதன் வழியாகத்தான் அவங்கள திருத்த முடியும். அதனால் என்னைக்கு அவங்க இந்த மொபைல் வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு இல்லை உலகம் என்பது ரொம்ப பெருசு, உலகத்தில் இந்த மாதிரியான உண்மைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது வெறும்னே போலி தான், இதை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது அப்படின்றது தெரியணும். என்ன பொதுவாக நம்ம எக்ஸாமில் முதல்ல பாடத்தை நடத்திட்டு அதுக்கப்புறமா பரீட்சை வைப்போம். ஆனால் வாழ்க்கை அப்படின்றது முதல்ல பரீட்சையை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாடத்தை நடத்தும். அதனால் அவங்க பரீட்சையை எதிர்கொள்ள, அதாவது வாழ்க்கையில் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் அவங்களுக்கு நடக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு படிப்பினை ஏற்படும். அந்த இடத்துக்கு அவங்க போயிடக்கூடாது அப்படின்னால்தான் தான் நம்ம இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். கரூரில் நடந்த அசம்பாவிதத்தில் கூட நம்ம என்ன சொன்னோம், ஐயோ இப்படி போயிட்டு இந்த குறைந்தபட்சம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இப்படி போய் இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே குமுறணும். அந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த இளைய தலைமுறை போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த இளைய தலைமுறையை பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பரிதாபம் தான் உண்டாகுதே தவிர அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்கள எப்படியாக நடத்தணும் அப்படின்ற எண்ணமே வரல. ஒரு பக்கம் தன்னெழுச்சியாக அடுத்து வரக்கூடிய தலைமுறையில் எந்த விதமான கல்வியை பெறுவதில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாதுன்னு போராடக்கூடிய ஒரு சமூகம். இன்னொரு பக்கம் எனக்கு டிக்கெட் கிடைச்சதா இல்லையா, நான் உள்ள அந்த திரையரங்குக்கு போயிட்டு நான் எங்கள் தலைவரை பார்த்துட்டு நான் வைப் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை இந்த போராட்டத்தில் களத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையை பார்த்து நிச்சயமாக திருந்தும் அப்படின்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. தொடர்ந்து பேசும், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வாழ்த்துக்கள்.